ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா ஒரு அருமையான காலிஃப்ளவர் பகோடா, அதாவது எப்படின்னா 65 அதை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சிம்பிளாக மசாலா உதறாமல் நல்லா அழகாக இருக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன தேவைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் வந்து காலிஃப்ளவர் எப்படி அழகாக டைஸ் கட்டிங்க நல்லா மீடியம் சைஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணியில வந்து காலிஃப்ளவர் வந்து கழுவிக்கலாம். கழுவி காலிஃப்ளவர் வந்து எடுத்து போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் 2 மீடியம் சைஸ் பூ எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தேவையானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூன் கார்னிஷ், லெமன் 1, சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கர்லீவ்ஸ் நல்லா அந்த மாதிரி பொடிஸா கட் பண்ணது வந்து ஒரு 15 பீஸ், முட்டை 1, மைதா 70 கிராம், கார்ன்ஃபிளவர் 150 கிராம், சால்ட் தேவையான அளவு. இதை வச்சு நம்ம எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரகம், நறுக்கி வச்ச கர்லீவ்ஸ், கார்ன்ஃபிளவர், மைதா, சால்ட், கேசரி கலர் பவுடர், முட்டை, லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ் புளிஞ்சதுக்கு அப்புறம் வாட்டர் லைட்டா போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அப்பதான் வந்து மசாலா உதறாம அப்படியே அழகா இருக்கும் 65. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அழகா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேண்டியதான். அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வானல்ல வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஊறுறதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து சூடு நல்லா ஏறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது. பாருங்க, நல்லா அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா ஃப்ரீயா நம்ம அந்த முட்டையை சேர்க்கறதால இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க முட்டையை சேர்க்காம அப்படியே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். வாவ், நல்ல மொருவுல சூப்பரா வெந்துருச்சு. மசாலா வந்து அப்படியே உதறாம நல்லா அழகா ஒவ்வொன்றும் தனித்தனியா நல்லா போல போல இந்த மாதிரி நல்ல பீஸா வந்து நாம எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்துருச்சு பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு எடுத்து நம்ம பிளேட்ல வச்சுக்கலாம். அதனால எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்படியே போட்ட அந்த மசாலா அந்த கறி இதெல்லாம் பாருங்க நல்லா அப்படின்னு நல்லா கார்னிஷா நல்லா இதோட வந்து இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ அழகா சேர்ந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கருவேப்பிலையை போட்டு கிடையாது. நம்ம வந்து எல்லா காலிஃப்ளவர் 65 போட்டு நம்ம எடுத்துக்கலாம். மொருல நல்லா கிறிஸ்பியா இந்த 65 வந்துருச்சு. நல்லா சத்தம் போட்டு வைக்க தானே செய்யக்கூடாது.
ஒரு வழியாக 65 ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே அழகாக அப்படியே மிளகு தூளை தூவி விட்டு அப்படியே ஆனியனி காலிஃப்ளவர் வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட போறதில்ல. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.